உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பேசிக்காக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு இருக்கும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. இல்லை ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் கிட்னியில், கால் பிளாடரில் ஸ்டோன். இதெல்லாம் வர்றதுக்கான காரணம்னா நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் சேர்றது. ஸோ அதே மாதிரி வெயிட் லாஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உடல் பருமன் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஸோ இது ஐயோ தீராத ஒரு நோய்ங்க, நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கீரைலாம் சாப்பிட்டா நமக்கு பிசிஓடி குறையுமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம். முருங்கை கீரையெல்லாம் நம்ம கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும். கருமுட்டைகள் ரொம்ப கம்மியாக வரும். இதுதான் மேஜரான ரீசன் இந்த குழந்தை பிறப்புக்கு தடையாக இருக்கிறதா? பிசிஓடி இருந்ததுன்னா நமக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சி, எக்கோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொன்னால் மலை வேம்பாதி தைலம்னு ஒரு மெடிசன் சித்தால கொடுப்போம். பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் மலை வேம்பாதி தைலம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த சித்த மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம வீட்டில் எளிமையாக இருக்கக்கூடிய பொருட்களில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் நிறைய மக்களுக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு நேர்காணலாகவே இருக்குது தொடர்ந்து. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்போ நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனைகள் ரொம்ப கேஷுவலாக கேட்க முடியுது எல்லா இடங்கள்லையும். அது வர்றதுக்கான முக்கியமான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? பேசிக்காக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு இருக்கும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றும் இல்லை, பிசிஓடினா என்ன, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஓவரிஸில் நிறைய சின்ன சின்னதாக நீர் கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கிற கண்டிஷன். பொதுவாக நம்ம உடலில் கட்டிகள் இல்லை ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் கிட்னியில், கால் பிளாடரில் ஸ்டோன். இதெல்லாம் வர்றதுக்கான காரணம்னா நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் சேர்றது. கழிவுகள் சேர சேர என்ன ஆகுனா இந்த மாதிரி கட்டிகளோ கற்களோ நமக்கு உருவாகுது. சரி, அடுத்தது நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம்னா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால் பாதிக்கப்படுறவங்க தினம் தினம் இதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இதனால் இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுதும் ஓவரீஸில் நமக்கு கட்டிகள் வர்றது பார்க்குறோம். ஓகே. ஸோ இது எல்லாம் முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்ற உணவிலிருந்து தூங்கக்கூடிய நேரம், இது எல்லாமே நம்ம மாற்றி செய்வது ஒரு ரீசன் சொல்லலாம். அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமான ஸ்ட்ரெஸ், அதாவது சுமைகள்னு சொல்லலாம், கமிட்மெண்ட்ஸ் நிறையவே கண்டிப்பாக. ஸோ அப்போது டிப்ரெஷன் அதிகமாகிறது, ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு ரீசன், ஒரு ட்ரீட்மெண்ட்காக நான் தொடர்ந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி காரணங்களாலையும் பிசிஓடி ஏற்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஒபேசிட்டி சொல்கிறது. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ இதை சித்த மருத்துவத்தில் இதை முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா, இல்லை அது சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடின்னு சொல்றது, நான் இந்த காரணங்கள் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதை சரி செய்தாலே இது கியூர் ஆகிடும்னு சொல்லலாம். அப்போ சரியான முறையில் சரியான டயட், சரியான நேரத்திற்கு உறக்கம், ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறது, பாடியில் டாக்ஸின்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம்.
ஸோ அதே மாதிரி வெயிட் லாஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உடல் பருமன் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஐயோ தீராத ஒரு நோய்ங்க, நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. பட் சிம்டம்ஸ் தெரியும் போது தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், இல்லைங்க பீரியட்ஸ் வந்து நமக்கு வரலையேன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் சில பெண்களுக்கு பிசிஓடி இருந்தாலும் ஸோ அவங்க பாடியில் எந்த விதமான ஒரு சிம்டம்ஸும் தெரியாமல் இருக்கும். ஓகே. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, கன்சீவ் ஆகிறது, ஸோ நார்மலாக நமக்கு வந்து மெனோபாஸ் நடக்குது, இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ பிசிஓடினா இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு கிடையாது. அதற்கான பேசிக்கான ஹெர்பல்ஸ் எடுத்தாலே நிறைய ஹோம் ரெமடிஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிற ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணி க்யூர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 months நமக்கு பிசிஓடி மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகும் சொல்லி. ஏன்னா அந்த ஹெர்ப் வந்து அப்படியே இப்போ டைரெக்டாக ஓவரிஸில் மட்டும் போய் ஆக்ட் பண்ண போகிறதில்ல, ஸோ ஒட்டுமொத்த உடலுக்குமே அது வந்து நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஹெர்பல்ஸ் இதால் நிறைய இருக்குது. ஓகே, என்னென்ன ஹெர்ப்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு பேசிக்காக ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தலாம். இப்போ உடல் பருமனாக இருக்காங்க, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் மெடிசன்ஸ் தனியாக வந்துடும். ஸோ மெடிசனுக்கோட பேஸ் என்னென்னா ஹெர்ப்ஸ் தான், மூலிகைகள் தான். அந்த மூலிகைகளை பாதி நம்ம வீட்லேயே இல்லை இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ரெமடிஸ் மாதிரி டெய்லி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெடிசன்ஸ்ன்னு சொல்லும்போது அதை மருந்தாக மாற்றி நம்ம ஒவ்வொரு டோசேஜ் இது இப்படி சாப்பிடுங்க, இந்த மெடிசனை இதனோட சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஹோம் ரெமடிஸ் ஒரு பக்கம் இருக்குது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உறக்கம் சரியான நேரத்தில் இருக்கா. ஸோ 10 மணிக்கு நீங்கள் ஒரு 10:30க்குள்ளே நைட்டு தூங்குறோன்னா மார்னிங் 5 o'clock. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக உறக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ சில பெண்கள் பண்ணுறக்கூடிய தவறு என்னென்னா, பீரியட்ஸ் 1 மாதம் வரல 2 மாதம் வரல ஸ்கிப் ஆகுதுன்னு அப்படியே விட்டுறோம், கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு. ஸோ ஓகே 1 வருடமாக இல்லையே பீரியட்ஸ் இல்லைன்னு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஆரம்பத்திலே பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கா, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, ஸோ அந்த டிஸ்சார்ஜில் வேறு ஏதாவது கலர் அன்யூஷுவலாக நமக்கு தெரியுதா, ஸோ நார்மலாக இருக்கிறத விட ஸோ ஒரு ஸ்மெல் வர்றது இல்லை கலர் சேஞ்ச் ஆகுதா, ஸோ வெஜினல் டிஸ்சார்ஜை வச்சு தான் நம்ம வந்து உள்ள ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு, ஸோ மைதா பேஸ்டு டயட் எடுக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ஸோ மாவுச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற உணவு நம்ம திரும்ப திரும்ப நிறைய சாப்பிடும்போதும் பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்படுது. தென் இரவு நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஸோ இது ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். பிஃபோர் இந்த மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஏதோ ஒரு டென்ஷன்னால நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் காலம் போக போக இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளமும் ஏற்படுது. அடுத்து நீங்கள் கேட்டீங்க ஹெர்ப்ஸ் வந்து வேறு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம். நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ எல்லார் வீடுகள்லையுமே மேக்ஸிமம் துளசி இருக்கும், அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். கற்றாழை இருக்கும். ஸோ தினமும் இந்த மூலிகை இல்லாத வீடே இல்லை, அடுப்பங்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள். ஸோ மஞ்சளை பயன்படுத்தி இந்த பிசிஓடிக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம், சீரகம், சதக்குப்பைன்னு சொல்கிற மூலிகை, கீரை வகைகள். ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து இந்த கீரை வகைகளை சொல்லலாம். ஸோ இந்த கீரைலாம் சாப்பிட்டா நமக்கு பிசிஓடி குறையுமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முருங்கை கீரையெல்லாம் வந்து நம்ம கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும். அடுத்து முக்கியமாக அகத்திக்கீரை பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த பிளட் ப்ரெஷர், அகத்தி உள்ள இருக்கக்கூடிய தீயை வந்து குறைக்கக்கூடியது. ரொம்ப உஷ்ணம் இருக்கும்பொழுது தான் இந்த நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம்லாம் வருது. அதை சரி செய்யறதுக்கு நமக்கு அகத்திக்கீரை ரொம்ப சிறந்தது. கீரைனாவே சாப்பிடாத மக்கள் தான் இப்போ நிறைய இருக்கும். பட் இந்த கீரை வகைகள் நமக்கு வந்து உணவு முறையில் எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதுளை. ஸோ மாதுளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நாட்டு மாதுளை எடுத்து சாராக எடுத்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம், சாறு மட்டுமே ஒரு 100 ml அளவுக்கு தினமும் குடிக்கணும். ஓகே.
அதுலேயும் முக்கியமாக இந்த பிசிஓடி கட்டிகள் கரையணும் அப்படின்னு சொன்னால் இந்த தோற்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், சித்த மருந்துகளே பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த தோற்பு சுவை இருக்கக்கூடிய மாதிரி தான் கொடுக்கும். ஓகே. ஸோ ஈஸியாக நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகள், இந்த பிசிஓடி இது கரையிறதுக்கு நமக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே மேம். இந்த பிசிஓடி பிரச்சனைகள் இருந்தாலே கருமுட்டைகள் வந்து ரொம்ப கம்மியாக வரும், அதோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுதான் வந்து மேஜரான ரீசன் இந்த குழந்தை பிறப்புக்கு வந்து தடையாக இருக்கிறதா? நிச்சயமாங்க. பிசிஓடி இருக்கும்போது அந்த சைக்கிளே நடக்காது நமக்கு. ஸோ ஓவுலேஷன் நமக்கு வந்து தடைப்படுது. ஸோ அந்த முட்டை வந்து வெளியில் வர்றதே நமக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ்லேருந்து வராமல் தடைப்படுறதுனால பீரியட்ஸும் நடக்க போகிறது கிடையாது. அதே டைம் நமக்கு பிசிஓடி இருந்ததுன்னா நமக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சி, எக்கோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ எக்கோட குவாலிட்டி குறையும், கருமுட்டை வெடித்து வெளியில் வராது. ஓவுலேஷன் டைமில் கருமுட்டை வெடித்து வெளியில் வராது நிறைய பெண்களுக்கு. ஸோ மெயினே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரிஸ் தான். ஓகே. ஸோ ஓவரிஸ்லேயே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக கருமுட்டை பாதிப்பு ஏற்படும். அப்போ பிசிஓடி நார்மல் ஆகும்பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்து ஜென்ரலாக இந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே கரெக்டாக நடந்து ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கரெக்டாக இருக்கும்பொழுது தான் அந்த ஓவுலேஷன் டைமில் நமக்கு இது நடக்கும். ஓவுலேஷன் அப்போ ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்பொழுது தான் அடுத்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ பேசிக்லேயே இந்த எக் வராமல் தடை பண்ணுறது என்னென்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் தான். ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த கரு உற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபர்டிலிட்டி சென்டருக்கு தான் வந்து போகிறாங்க. அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்க ஃபெர்டிலிட்டி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இப்போ ஃபெர்டிலிட்டி போனால் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு நான் நேச்சுரலாகவே க்யூர் ஆகி குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து எடுத்துக்கலாமா? இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறது தான் சிறந்த ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போனாலும் அங்கே ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இதுதான். ஸோ பிசிஓடியை வந்து நம்ம க்யூர் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நேச்சுரலாகவே இது நம்ம வந்து க்யூர் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக இயற்கையான முறையில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ வீடுகள்லையும் சரி, நம்ம போகிற ஒர்க் பண்ணுற இடங்கள்லையும் சரி, ஸோ ஜாப் நேச்சரே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் காலையிலே ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான நேரத்திற்கு சரியான உணவு, நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவு வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது நிறைய மூலிகைகள் சொல்லியிருந்தீங்க, அதுலேயும் நிறைய கீரை வகைகள் சொல்லியிருந்தீங்க. நம்ம இந்த சித்த மருத்துவத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது இந்த மூலிகைகள் கூட இந்த இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம். இப்போ என்னென்னா சில மருந்துகள் நம்ம கொடுப்போம். இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி இதை சாப்பிடுங்க. ஸோ பிசிஓடிக்கெலாம் எக்ஸலண்ட்டான மெடிசன் சித்தாவில் இருக்குது, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த மருந்துகள் காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது நீர் ஆகாரத்தில் சாப்பிடுங்க, வெறும் நார்மல் தண்ணியில் இல்லை மோரில் கலந்து குடிங்க. இப்போ காலையில் வந்து பார்த்தோம்னா நீர் ஆகாரத்தில் குடிங்க, மோரில் குடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அப்படி சாப்பிடும்பொழுது என்ன ஆகுனா அந்த மருந்தோட வீரியம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அது மெடிசனோட எஃபெக்ட் ஸோ அதிகமாகுது. இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் மலை வேம்பாதி தைலம்னு ஒரு மெடிசன் சித்தாவில் கொடுப்போம். பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் மலை வேம்பாதி தைலம், நல்ல கசப்பான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தைலம் ஒரு 10 துளிகள் வந்து நீராகாரத்தில் காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழைய சாதத்தோட தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், 100 ml எடுத்து ஒரு 10 துளிகள் கலந்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து நீராகாரம் தணிக்கும். அதே சமயம் இது அந்த மருந்தோட சேர்த்து உள்ளே போகும்பொழுது நமக்கு அதிகமான அந்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம்.
ஸோ இதனால தான் அனுபானம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மோரில் கலந்து சாப்பிட்ற சில மருந்துகள் இருக்குது, பெருமருந்து வகைகள் இருக்குது. இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா அந்த அன்னப்பாவில் செந்தூரம்லாம் பிசிஓடிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ளஸ். அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சேர்த்து கொடுப்போம். தேனில் சாப்பிடுங்க, நெய்யில் சாப்பிடுங்க, 21 நாட்கள் இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான மருந்துகள் நிறையவே இருக்குது சித்த மருத்துவத்தில். இப்போ ஆல்ரெடி வந்து பிசிஓடிக்கு வந்து நான் அலோபதியிலையோ இல்லை வேறு எதுலையோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு அது பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சித்த மருத்துவத்து முறையும் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அதை ட்ராப் பண்ணிட்டு தான் சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணணுமா? தாராளமாக அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சித்த மருந்துகள் எடுக்கலாம். இந்த பிசிஓடிக்குன்னு இல்லை, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சிகிச்சை முறையில் இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னா ஸோ அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட கிளியராக சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி ஹெர்ப்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான். உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஒரு சாம்பார் ரெடி பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போடுறோம், சில மூலிகைகள் போடுறோம், சீரகம் போடுறோம். அதே மாதிரி தான் மூலிகைகளை நம்ம எடுக்கும்போது அது சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோடைய நம்ம வந்து சேர்ந்த மாதிரியும் சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராட்டிக் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய பெண்களுக்கு வர ஆரம்பிச்சதுல, அதுலேயும் குறிப்பாக அந்த 30லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகள் இதனால ஏற்படுது. இதற்கு முக்கியமான காரணமாக வந்து அவங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், அந்த சரியான உணவுகள் வந்து எடுத்துக்காத காரணம், இது வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைக்கும் வந்து தள்ளப்படுறாங்க. ஃபைப்ராட்டிக் கட்டியா ஸோ உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதை நேச்சுரலாகவே க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு மூலிகை சொல்லியிருந்தீங்க. வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம்? இப்போது ஃபைப்ராய்டு வருதுன்னா அதுக்கு ரீசன் நம்ம சொல்லிட்டோம். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ராய்டுக்கான மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக நம்ம வீடுகளில் சில மூலிகை கஷாயங்களை எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனோடு சேர்ந்து சித்த மருந்துகள் எடுக்கலாம். ஸோ குறிப்பிட்ட நாள் அளவு நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது கட்டிகளோட சைஸ் வந்து நல்லாவே குறையும். ஒரு 3 மாதங்கள் நம்ம மெடிசன்ஸ் எடுத்த பிறகு அகெயின் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு சைஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ பீரியட்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது. இப்போ ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் எக்ஸஸ் ப்ளீடிங், அதிகமான உதிரப்போக்கு, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்கள் ஸோ இப்போதாங்க ஒரு பேட் வச்சேன் 1 hour 1.5 hours திரும்ப ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸல் பேடுங்க, டபுள் எக்ஸல் பேட். இதுவே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குன்னா அந்த அளவுக்கு உதிரப்போக்கு வந்து ஒரு 2-3 நாளே திரும்ப போயிட்டு பிளட் எல்லாம் ஏற்றுற மாதிரி, ஸோ ரொம்ப நடக்கவே முடியாத மாதிரி. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் என்னங்க பண்ணுறது, யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ ஆரம்பத்திலே இந்த ஃபைப்ராய்டு நமக்கு இருக்குன்னு தெரிய வந்த உடனே நம்ம உணவு முறையில் மாற்றங்கள் செய்யணும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 40-45 வயதை கடந்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டயட்டில் சேஞ்சஸ் பண்ணும்பொழுது அதனோடு சேர்ந்து இப்போ ஜென்ரலாக ஒன்றுமே இல்லை, இப்போ அந்த 4 மூலிகை சேர்த்து இந்த கஷாயம் டெய்லி குடித்தாலே போதும், டீ மாதிரி. ஸோ இந்த இதில் என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டாக சதக்குப்பைன்னு சொல்கிற ஒரு மூலிகை. இந்த சதக்குப்பை மூலிகையில் பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் நேச்சுரலாகவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இதில் இருக்குன்னு சொல்லலாம். சதக்குப்பை, பெருஞ்சீரகம், நம்ம சோம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் இதனோட மிளகு எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். வீடுகளில் இல்லாத சுண்டை வற்றல், நான் ஆரம்பத்திலே சொன்னால இந்த தோற்பு சுவை இருக்கக்கூடியது தான் நமக்கு வந்து பெண்களோட கர்ப்பப்பை பிரச்சனைக்கு, இந்த ஓவர் ப்ளீடிங்க்கு எல்லாம் சுண்டை வற்றல் எல்லாமே நம்ம வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சின்ன துண்டு கருப்பட்டி அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி காலையில் டெய்லி குடிச்சிட்டு வரணும். எதுக்கெல்லாம் இது நமக்கு யூஸ் ஆகும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கா, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், வெள்ளைப்படுற பிரச்சனைக்கு, அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு. ஸோ பெண்களுக்கு பெஸ்ட்டாக காலையில் ஒரு ஹெர்பல் டீ குடிக்கணும். அதுவும் பாடியில் இருக்கிற பெயின் எல்லாம் போகணும். ஸோ அப்போ வந்து இது இந்த மாதிரி ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணிட்டு சித்தா மெடிசன்ஸ் எடுத்தோம்னா
இந்த ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு தேவைப்படாமல் இருக்கும். கண்டிப்பாக மேம். இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், ஸ்லீப்பிங் சைக்கிளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க தொடர்ந்து சந்திக்க உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த ஒரு விஷயத்தினால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய பேஷண்ட் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மோஸ்ட்லி எது சொல்கிறாங்க? உடல் ரீதியாக ஒரு பக்கம் இருக்கட்டும், மன ரீதியான பிரச்சனைகள். இப்போ ஒரு பெண்ணுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அவங்க மட்டும் சஃபர் ஆக மாட்டாங்க, டோட்டல் ஃபேமிலி சஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் சொல்லும்போது அம்மா இப்படி இருக்காங்க, நார்மலாக பேசுவாங்க, திடீர்னு அம்மா கோவப்படுறாங்க அப்படி சொல்றது. ஹஸ்பண்ட் சைடு சொல்லுவாங்க அப்படிதாங்க இருக்காங்க, நல்லா ஓகே. இப்போ ஃபாதர் மதர்லாம் வரேன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னாங்க, வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு டென்ஷனாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ஸோ சில விரக்தியான சுச்சுவேஷன்ஸ் வந்து என் லைஃப்பில் இருக்குது. ஏன்னா அந்த மெனோபாஸ் டைம் வரும்போது பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வரும், மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு லோன்லினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிறது. இந்த மாதிரி நேச்சுரலாகவே மனநிலை வந்து எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக அந்த ஏஜில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்படிலாம் முன்னாடிலாம் இப்படி இல்லைங்க, இப்போ ஒரு 1 year 2 years தான் இப்படி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது எப்படின்னா மன ரீதியாகவும் ஒரு சப்போர்ட் வந்து ஃபேமிலியிலேருந்து அந்த ஏஜ்க்கு தேவைப்படும். இந்த மெனோபாஸ் டைமில் 45 வயது 50 வயது நெருங்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி மென்டல் சப்போர்ட் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறங்கிற ஒரு மைண்ட் செட்டும், குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் ஸ்டேபிளாக இல்லாமல் மாறுது அப்படின்னு. அதே போல தான் உடல்வாகவும் அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பழைய ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா முன்னாடி எவ்வளோ ஒல்லியாக இருந்தேன் தெரியுமா சார், இப்போதான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் மாறினதுனால தானா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே அந்த ஃபேட்டு அப்படிங்கிறது வந்துருமா? உணவு முறை. ஸோ இப்போது நமக்கு இருக்கிற ஒரு வழக்கம் என்னென்னா, கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து கொடுப்போம். உள்ளே இருக்க குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடு. குழந்தையோட வளர்ச்சிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணுமோ அதை விட 4-5 மணிக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், வேலை செய்ய விட மாட்டாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட்டில் இருந்து ஏறினாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த நம்மளுடைய கன்சீவாக இருக்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட 10 கிலோ வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் உடல் எடை அதிகரிப்பாங்க. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த 10 கிலோ குறைஞ்சிடுச்சா? கிடையாது, அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஃபீடிங் பண்ணணும். ஃபீடிங் மதர் போது இன்னும் ஃபுட்டு வந்து நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பிஃபோர் அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சு 1 yearல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ உடல் எடை அதிகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது ஃபீடிங் பண்ணுற டைம்லேயோ அந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 months ஆகும். நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, மேம் டெலிவரி ஆகி 4 months ஆகிடுச்சு, சிசேரியன் பண்ணியிருக்கோம், ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு என்னென்ன பண்ணுறது? 8 months 9 months முடிட்டோம், ஃபீடிங் எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை யோகா பண்ணுறீங்க, டயட்டில் இருக்கீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக பாடியிலையுமே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயும் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அது சந்தோஷமாக நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பாக. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இது மோஸ்ட்லி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.